ஐந்தெழுத்தை பற்றி திருமுறை ஆசிரியர்களும் சித்தாந்த ஆசிரியர்களும் கூறியதை நாம் தெளிவாக உணர்ந்தாலன்றி குழப்பம் மட்டுமே மிகும். திருவாசகத்திலே அவர் பேசும் பொழுது முதலிலே இறைவனை நமச்சிவாய என்று வாழ்த்துகிறார். பிறவிக்கடலிலே இருந்த என்னை கரை சேற்ற பஞ்சாட்சரத்தின் ஐந்தெழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனே என்று பேசுவார். கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய். அங்கே பிறவியாகிய பெருங்கடலிலே மூர்க்கனாக கிடக்கின்ற என்னை நாவுக்கரசடிகள் தெளிவாக இதற்கு அந்த பஞ்சாட்சரத்துக்கு விளக்கம் இங்கே கடலில் பிறவியாகிய கடலிலிருந்து நான் ஐந்தெழுத்தின் பஞ்சாட்சரத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேன் என்று கூறும் பொழுது அங்கு கல் தெப்பமாகியது, இங்கு ஐந்து எழுத்து தெப்பமாகி இருக்கிறது பிறவிக்கடலில். அவர் என்ன சொல்கிறார்? கற்றுணை பூற்றியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஆக பஞ்சாட்சரம் என்று மணிவாசக பெருந்தகை அந்த பாடலிலே கூறியது பஞ்சாட்சரம் என்பது நமச்சிவாய என்கிற மந்திரத்தை தான். அந்த இடத்தில் அப்படி இல்லை எனில் அவர் பாடியிருக்கலாம். என்ன சிவாய நம எனும் ஐந்தெழுத்தை அப்படின்னு அங்கே கூறிக்கு. ஏன்னா இது சிவாய நம என்பது ஒரு பஞ்சாட்சரம் அதிசூக்குமமானது. தூள பஞ்சாட்சரம் சூக்குமம் அதிசூக்குமம் என்று நிறைய இருக்கிறது. இருந்தாலும் கூட அங்கு என்ன சொல்கிறார் நாவுக்கரசடிகள்? கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி கடலில் கிடக்கின்றேன் என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறுபவர் எதை பாடியிருப்பார்? நமச்சிவாய மந்திரத்தை தான். அவர் அதை தான் முன்மொழிந்தே தொடங்குகிறார். ஆக அங்கு குழப்பம் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, நம்முடைய திருமூலர் பேசும் பொழுது சிவாய நம என்னும் குளிகையிட்டு கூட்டை பொன்னாக்கினேன் என்பார். இந்த உடல் எல்லாராலும் விரும்பக்கூடிய பொன் போன்ற தன்மையை, அழியா நிலையை, ஏனால் உடம்பு அழியா நிலை என்பது புகழுடம்போடு வாழ்வது. அதற்கு நாம் தெளிந்த இறைஞானத்தை பெற உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்ல, நம்முடைய இந்த உடல் செய்கின்ற செயல்கள், உடலின் தோற்றம், உடலின் வார்த்தை, உடலின் செயல் எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படி தூய்மையாக இருக்க வேண்டுமெனில் நான் சி என்கின்ற சிவமும் வாய் என்கின்ற சக்தியும் யாய் என்கின்ற என்னை நம என்கின்ற மலத்திலே வீழ்த்தி உள்ளன என்று ஒவ்வொரு கணமும் சிவாய நம என்று சிந்திக்கும் பொழுது ஆணவ மலம் நீங்கி நாம் என்ன இந்த கூட்டை பொன்னாக்க முடியும் என்று பேசுகிறார் திருமூலர். அதே போல உமாவதி ஐயா அவர்கள் பேசும் பொழுது சிவாய நம என்ற மந்திரம் இருக்கிறது அல்லவா? சிவமுதலே ஆமாறு சேருமேள் தீரும் பவம், இதுவே ஓதும்படி. அதாவது சிவ என்கின்ற தொடங்குகின்ற சிவாய நம என்பதை சொன்னால் பவம் தீரும், மலம் தீரும். எனவே ஆணவ மலம் தீர இதை படி என்றுதான் பேசுகிறார். ஆனால் அதையெல்லாம் கடந்து கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற நமச்சிவாய பதியத்திலே என்ன 33 பாடல்களில் மூவர் முதலிகள் நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார்கள். ஆனாலும் கூட இந்த உரையாசிரியர்கள் யாரோ ஒருவர் எழுதியதை ஒரு ஆசிரியர் பயிற்றுவித்தும் தலைமுறையாக படித்து சிவாய நம என்பதுதான் எதுக்கு சிவாய நம உமாபதி சிவாச்சாரியர் சொல்ல சொன்னாருன்னு அந்த சூக்குமத்தை பயிற்றுவித்த ஆசான் உணராததால் அல்லது உணர்ந்து தெளிவுபடுத்தாததால் அங்கே குழப்பங்கள் மிகுகின்றன. ஆக என் அன்பின் உறவுகளே, இந்த பஞ்சாட்சர பதிகம் நமக்கு என்ன செய்யும்? பிறவா நிலையை தரும். பிறவா நிலையை தர வேண்டுமானால் நம்முடைய நாவுக்கரசடிகள் கூறுவது போல கற்றுணை பூட்டி ஒரு கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்றும், கொள்வாரேனும் குணம்பல நல்லன இல்லாரேனும் இயம்புவார் ஆயிடின் எல்லா தீங்கையும் நீங்கும் என்பதால் நல்லார் நாமம் நமச்சிவாய் தலைவனை வாழ்த்துங்கள் நமச்சிவாய் என்று கூறுங்கள் என்று நம்முடைய குருமுதல்வர் பேசுகிறார். ஆக இங்கே என்ன சொல்கிறார்? நந்தி நாம நமச்சிவாய் என்னும் சிந்தையான் தமிழ்ஞான சம்பந்தன் என்ன சொல்றாரு?
நந்தினாமும் நமச்சிவாய் என்னும் சந்தையாள் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையாள் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம் பந்தவாசம் அறுக்க வல்லார்களே. பந்தவாசம் அரும்பொழுது கண்டிப்பாக பிறவா நிலை கிடைக்கும் என்று அறிவித்து கூறுகிறாராக. என்ன ஆனால் இந்த மந்திரம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையிலே அந்த கூறும் பொழுது பயன் தரும் என்பதை இந்த பஞ்சாட்சர பதியத்திலே முதலிலே மனம் நைந்து நொந்து கவலைப்படும் உயிர்களுக்கு நீ நமச்சிவாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்வில் நமனப்பட தருகின்ற துன்பங்கள் நீங்கும் என்றும், வேத மந்திரங்கள் கூறிய அந்த 5 கடமைகளை செய்து எவர் ஒழுக்கமாக வாழ்கிறாரோ அவர்கள் உயிர் பிரியும் போது நமச்சிவாய மந்திரம் துணை இருக்கும் என்றும் ஞானசம்பந்த பிள்ளை கூறுகிறாராக. மந்திரம் நான்மறையாகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வனே செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர் கந்தியுள் மந்திரம் மஞ்சளித்துமே. ஆக துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் ஆழ்தரும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த. இந்த வார்த்தையை மேட்ச் பண்ணாவே இந்த பஞ்சாட்சி விளக்கம் புரிஞ்சு. சிவாய நம்ம வாழ்கன்னு சொன்னால் எடுபடாது. சிவாய நம்ம வாழ்கவா ஒரு அந்த உச்சரிப்பு வராது. அதே நமச்சிவாய வாழ்கன்னா கரெக்டாக அந்த மந்திரமும் வாழ்த்தும் இறைவனுடைய திருநாமத்தை வாழ்த்தியதான் வரும். அதனால தான் வாழ்த்தன்னு ஒரு மறைபொருளாக வச்சாங்க. பஞ்சாட்சரம் நமச்சிவாய் என்பதை தெளிவுபடுத்தவே முதல் பாடலில் ஞானசம்பந்த பிள்ளை வஞ்சகமற்ற அடி வாழ்த்த வந்த குற்ற அஞ்ச உதைக்கும்னார். ஆக சிவாய நம்ம வாழ்க வார்த்தை வராது, ஏன்னா அது வராது. அப்படிதான் நமச்சிவாய வாழ்க ஒரு கம்பீரம் இருக்கும் இல்லை, நமச்சிவாய வாழ்க ஒரு கெத்து இல்லையா. ஆக இங்கே நமச்சிவாய என்கின்ற அந்த மந்திரத்தை வாழ்த்தி, மந்திரம் என்ன இறைவனுடைய திருநாமம் அது, அதை வாழ்த்தி துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தரும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்சை உதைத்து இறைவன் காப்பார் என்று நிறைவு செய்கிறோம். மீண்டும் தொடர்வோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.